இளையான்குடி அருகே கோயிலில் தாக்குதல், 50 பவுன் நகை கொள்ளை, 4 பேர் காயம். சிவகங்கை மாவட்டம் இளையான்குடி அருகே நாகமுகுந்தன்குடி கிராமத்தில் உள்ள நாகநாதர் கோயிலில் சாமி கும்பிட வந்தவர்களை 9 பேர் கொண்ட கும்பல் தாக்கி சுமார் 50 பவுன் தங்க நகைகளை கொள்ளையடித்து தப்பியது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. காளையார் கோவில் அருகே கொல்லாவயல் கிராமத்தைச் சேர்ந்த சுப்பிரமணி, வயது 78, தனது உறவினர்களுடன் கோயிலுக்கு வந்திருந்த போது 3 இருசக்கர வாகனங்களில் வந்த அடையாளம் தெரியாத நபர்கள் அங்கு இருந்த பெண்களை தாக்கி அவர்கள் அணிந்திருந்த நகைகளை பறித்து சென்றனர். தடுக்க முயன்ற சேசுதாசையும் தாக்கி காயப்படுத்தினர். இந்த சம்பவத்தில் 4 பேர் காயமடைந்து இளையான்குடி அரசு மருத்துவமனை மற்றும் சிவகங்கை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்த சம்பவம் குறித்து இளையான்குடி போலீசார் வழக்கு பதிவு செய்து தப்பியோடிய குற்றவாளிகளை தேடி வருகின்றனர். சாமி விட்டு போட்டாலாம் எடுத்திருக்காங்க. சில பேர் எல்லாருமே சாமி கும்பிடுவாங்க. நாங்கள் பாவோட அனுப்பி விரட்டி விட்டுட்டோம். யாருமே இல்லை. எந்த இடத்துல நம்ம பாருங்க. அப்பா அந்த பொம்பளையை பிடிச்சா வந்துரும்ல. நீ போலீஸ் போய் அந்த பொம்பளையை பிடிச்சா கண்டுபிடிச்சிடலாம்ல. அப்போ என்ன காரணம்? நான் பார்க்கும்போது அது பசங்களோட அந்த பசங்க ஏதோ புரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு என் குழந்தை ஏதோ பேசிட்டாங்க. பேசி வெளியில் போய் அதுக்கப்புறம் சண்டை, அவங்க அருவா தூக்க கொள்ள அந்த மாதிரி இது பண்ணிட்டாங்க. நாங்கள் எதுவும் இது பண்ணி ஊரில் லேசாக சாப்பிட்ருந்ததுனால எதுவும் இதுன்னு சொல்லிட்டு என் கொழுந்தனே என் மச்சனனே அங்கிட்ட அனுப்பிட்டோம். அதுக்கப்புறம் அவங்ககிட்ட ஒரு பைக்குக்கு நின்றுச்சு ரோட்டில். அவங்க சாவியை எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. எங்கள் வீட்டுக்காரர் எடுத்துகிட்டு வந்துட்டார். அதுக்கப்புறம் என் மாமனார் போய் அந்த பைக்கு நம்பரை பார்க்க போகணும்னு போயிருப்பார் அவளுக்கு. ஃபோனை கொண்டுட்டு போயிருப்பார் அவளுக்கு. அவங்க அங்கிட்டிருந்து வந்தவங்க 4-5 பேர் வந்தவங்க ஃபோன் வீடியோ எடுக்கிறேன்னு சொல்லிட்டு அவரை வெட்டி போட்டுட்டாங்க. லேடிஸை வெட்டலை, வெட்டிட்டு திரும்பி இங்கே எங்கள்கிட்டே வந்துட்டாங்க. வந்து நகையை போட்டிருக்கவும் அருவா வச்சுக்கு நகையை பூரா கழட்டுன்னு சொல்லி மொத்தம் 60 பவன் நகை. என் வீட்டு 7 பவன், என் மச்சன் வீட்டு அந்தமான்கார அவங்க வந்திருந்தாங்க, அவங்க வீட்டு ஒரு 40 பவன், அப்புறம் என் கொழுந்தேன் என் வீட்டுக்காரோட தம்பி கொண்டாட்டி விட்டு அது விட்டு மிச்ச நகை. ஆமாம், தாலியில் செயினில் போட்டிருந்தேன் பூரா. அது தோடு எல்லாத்தையும் சேர்த்து மொத்தம் எம்டி 7-8 பவன். இன்னொட்டு எல்லாம் அவங்க வீட்டு 40 பவன், அந்த பிள்ளை விட்டு மிச்சம் நகை. அவங்களையும் தாலி இருந்துச்சு. ஆமாம், அவங்க வீட்டில் அவங்க வந்து என் மச்சன் மட்டும் தாலி செயின் போட்டிருந்தாங்க, அதுவும் மிச்ச செயின் போட்டிருந்தாங்க. குழந்தை மூண்டாட்டி வந்து வெறும் தாலி கவராக போட்டிருந்ததுனால கவரை மட்டும் விட்டுட்டு எக்ஸ்ட்ரா போட்டிருந்த செயின், தோடு, மோதிரம் எல்லாத்தையுமே அருவா வச்சுருந்தாங்க. என்னை வச்சுக்கிட்டு அருவா வச்சுக்கிட்டு கலட்டியா இல்லையான்னு சொல்ல அவங்க பூரா கழட்டிட்டாங்க. திரும்பி நான் அப்போ தான் கோயிலுக்குள்ள வந்து என் பிள்ளை பொம்பளை பிள்ளை வயசுக்கு வந்த பிள்ளை வெளியே நின்றுச்சு. அவன் போதையில் இருக்கிறவன்னு சொல்லிட்டு பொம்பளை பிள்ளையை கூப்பிட போகிறோம்னு போனல அவங்ககிட்ட 2 பேர்கிட்டையும் வாங்கவும் அதுக்கப்புறம் தான் என்கிட்ட வாங்கினது.
நான் கழட்ட மாட்டேன்னு சொல்லவும் இப்படியே ஒரே குத்துனேன் கைக்கிட்ட. அப்படியே ஒரு நிமிஷம் எனக்கு என்ன நினச்சுனே தெரியல, சுருண்டு விழுந்துட்டேன். அப்படியே கையில் இருந்ததை பறிச்சுக்கிட்டு போயிட்டாங்க. எத்தனை பேர் வந்துருந்தாங்க? அங்கே நின்றவங்களே 4-5 பேர் நின்றாங்க, மிச்ச பேர்லாம் அங்கிட்ட அங்கிட்டு தான் நின்றாங்க. மொத்தம் எப்படியும் 10 பேர்கிட்ட மேலே இருப்பாங்க. வயசுலாம் சின்ன வயசு தான் அவங்களுக்கு. நான் சரியான போதை 2-3 பேர் ஆனால் அருவா வச்சுருந்தாங்க. நீங்களாம் எங்கேருந்து வந்தீங்க? கோயிலுக்கு சாமி கும்பிட வந்தீங்க? கோயில் எங்கள் குலசாமி கோயில்னே அது. அப்படியா? எந்த ஊர்லேருந்து வரீங்க? எங்கள் ஊர் கொல்லாவைய. எத்தனை பேர் வந்தீங்க? நாங்களா 3 குடும்பம் மொத்தம். நாங்கள் 4, அவங்க 4, அவங்க 4, 12-15 பேருக்கு மேலே. அதுக்கப்புறம் ஜிஹெச்சுக்கு வந்துட்டீங்களா? அதுக்கப்புறம் 108 வர சொல்லி என்னையும் மாமனாரையும் அனுப்பி விட்டுட்டாங்க இங்கே. மற்றவங்க காயம் எத்தனை பேருக்கு காயம் இருக்கும்? எங்கள் 2 பேருக்கு தான் ரொம்ப காயம். மற்றவங்களுக்கு பொருளுக்கு தான் போச்சு. லேசாக காயம்? ஆமாம், லேஸ் வாசம். உங்கள் பேருமா? என் பேர் முத்துலட்சுமி. பாடி ரொம்ப